குடிச்சு இளைஞர்களுக்கு பூரா குடிச்சு கெட்டு போயிடுறான் அப்படின்ட்டு ஒரு புள்ளி ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு அப்படி ஒன்றும் போதை மாநிலம் அல்ல. போதை குடிக்கிற மாநிலமே கிடையாது. நீங்க குஜராத்துக்கெல்லாம் போனதில்லை, புரியுதா? இங்கேயாச்சும் ஊருக்கு ஊரு, அங்க தெருவுக்கு தெருவு கள்ளுக்கடை மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்படி நான் இந்தியாவில் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாடு மிக சிறந்த மாநிலம், தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம், தமிழ்நாடு அப்படி ஒன்று டாஸ்மார்க்ல குடிச்சு கெட்டு போல. நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்க, நம்ம தைவா எடுத்துக்கோங்க, 100க்கு 70-80 பேர் நிச்சயமாக மதுப்பழக்கம் இல்லாத இளைஞர்களாக தான் இருக்கிறோம். பிறகு எப்படி அதை நம்ம பேசி பேசி அப்படி ஆக்கிட்டோம். ஆனால் அது கூட நல்லதுதான். அப்படி பேசினால்தான் அடுத்தவங்க குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அந்த சமூகத்தில் வந்து இது தப்புங்கிறத சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் பாப்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி போதைகள் இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற காலங்களில் சூழல்ல எப்படி இளைஞர்கள் வந்து பொறுப்பை ஏற்றுப்பாங்க. அடுத்து ஒன்று விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஜோசியர். இந்த ஜோசியர் பேரை மட்டும் பார்த்தா எனக்கெல்லாம் கண்டந்துடமாக வெட்டன்னு இருக்கு. நீங்க கோச்சிட்டாலும் பரவாயில்ல, கொல்ல பேருக்கு பொண்ணு கிடைக்காத காரணமே அந்த ஜோசியர் தான். உண்மையா இல்லையா? 38 வயசுல தப்பித்தவரை ஒரு 35 வயசு பொண்ணு கிடைக்கும். அதை கொண்டு போய் ஜோசியிட்ட கொடுத்தா, இதை ஏன் முடிக்க போறீங்க? முடிச்சோன்னு உங்க அம்மா செத்து போயிடும், அதுக்கப்புறம் 6 மாசம் உங்க அப்பா செத்து போயிடும், அதுக்கப்புறம் நீ தாண்டா செத்து போயிருவ, இதை முடிக்க அடாங்க. கிடைச்சதே 9 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு. அதையும் ஜோசியக்காரன் என்ன சொல்றான், நீ முடிக்காதாங்க இல்லையா? இதை மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க ஏன்னா ஜோசியம் அறிவியலா இல்லை என்பதை தாண்டி இந்த அட்லீஸ்ட் இந்த கல்யாணம் பார்க்கற இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துக்காச்சும் ஜோசியத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு வந்தீங்கன்னா நிறைய பையங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, தைவானுடைய இளமை பருவம், தைவானுடைய குழந்தை பருவம். தைவா முதல்ல பிறந்து வளர்ந்துக்கும் பார்த்தீங்களா, 94, 95, 96 அந்த 2000 வரைக்கும் தைவா சந்தித்த அவமானங்கள் எவ்வளவு நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். தைவா எப்பேற்பட்ட சமூக அழுத்தத்தை சந்தித்தது நான் கேட்டு தெரிந்து கொண்டேங்கிறது உண்மையாகத்தான் இருக்கும். இது ஈஸியா இன்னைக்கு அவ்வளவு அழகா மேடை போட்டு ஒரு மின்னொளியில ஒரு படத்தை தெரிகிற அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா எப்பேற்பட்ட சமூக அழுத்தத்தை சந்தித்து வந்திருக்கும் என்பதை நானும் கேட்டு தெரிந்து கொண்டேன். இப்பேற்பட்ட சூழலில் இந்த சமூக அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு எப்படி ஒரு இளைஞனால் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஆணித்தரமாக அழகாக பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுபாஷ், குடும்ப கட்டமைப்பில் மாற்றம் அதுதான் இன்றைய இளைஞர்களை இந்த பொறுப்புகளை ஏற்பதற்கு தயங்குவதற்கான காரணமாக இருக்கு என்று பேசுவதற்கு சுபாஷை அழைக்கிறேன். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். முதல்ல இந்த தலைப்பை பார்த்தோன்னே, இன்றைய இளைய சமுதாயம் பொறுப்புகளை ஏற்க தயங்க காரணங்கள். இந்த தலைப்பை முதல்ல பார்த்த உடனே ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆமாம், இவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான். சில சமயம் நம்ம பொறுப்புகளை ஏற்க தயங்க தான் செய்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கொண்டேன். சரி, என்னென்ன காரணங்களால நம்ம வந்து பொறுப்புகளை ஏற்க தயங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு முக்கியமான எனக்கு பட்டது வந்து குடும்ப கட்டமைப்பில் மாற்றம். ஏன்னா இப்போது தகவல் தொழில்நுட்பத்தின் தாக்கமோ இல்லை சமூக அழுத்தமோ பொருளாதாரமோ இது எல்லாத்தையுமே காட்டிலும் அடிப்படை பிரச்சனை நம்ம குடும்ப கட்டமைப்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சமூக அழுத்தமே எடுத்துக்கோங்க, என்னதான் சமூக அழுத்தம் என்னதான் பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் குடும்பம் ஒன்றாக இருந்தால் அது எல்லாத்தையும் தாண்டி வந்துடலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனம் விட்டு பேசினால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எல்லாரும் குடும்பமாக கூட்டு குடும்பங்களாக உட்கார்ந்து என்ன பிரச்சனை என்ன இது என்றதை எல்லாத்தையும் நம்ம பேசினோம்னா அதுவே எல்லாமே சரியாயிரும்னு நினைக்கிறேன். இன்றைய குழந்தைகள்கிட்ட மனம் விட்டு பேசுகிற நேரம் மிக 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 குறைவு. அதைத்தான் அவர் சொல்ற, குடும்ப கட்டமைப்பு இருந்தால் அது ஒரு இந்த சூழல் வந்து மாறுங்கிறாரு. அதே தான். இப்போது முன்னாடியெல்லாம் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் பொறுப்புகள் தானாக அவர்களை வந்து சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். பொறுப்புகள் தானாக அவங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு. ஏன்னா குடும்ப சூழ்நிலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. இடசபேதி அவங்க அப்பா கடன் அடைக்கணும், நகை மீட்கணும், வட்டி கட்டணும், அக்கா தங்கச்சி இருந்தால் கல்யாணம் பண்ணி தரணும், படிப்பு செலவு பார்க்கணும். இது அத்தனையும் அட்லீஸ்ட் இதில் பாதியாவது அன்றைய இளைய சமுதாயம் எதிர்கொண்டது. ஆனால் இப்போ அப்படியா? கிடையவே கிடையாது. யாருக்காவது உங்கள் அப்பா எவ்வளோ கடன் வச்சிருக்காருன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் கடன் வச்சிருக்காருன்னா அது தெரியுமா? தெரியாது. வேற என்னென்ன கஷ்டங்கள் குடும்பம் சந்திக்குதுன்றதை வந்து உங்களுடைய குழந்தைகள்கிட்ட நம்மளோட குழந்தைகள்கிட்ட வந்து நமக்கு சொல்லி
சொல்றதே கிடையாது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இந்த சமூக அழுத்தம் பொருளாதாரத்தை தாண்டியும் குடும்ப கட்டமைப்பு உறுதியாக இருந்தா இன்றைய இளைய சமுதாயம் தானாக பொறுப்புகளை வந்து ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா நல்லா கவனிங்க, உங்களுக்காக நல்லா பேசுறாங்க, கவனிக்கணும். நம்ம ஊர்ல அப்படி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பண்ண கஷ்டம் நான் விடப்படக்கூடாது, நான் பண்ண கஷ்டம் நான் விடப்படக்கூடாது. అట్టను మీరే చెప్పారు వెనక మీరేనే నా బిడ్డ పొరుపు రేహాంట సుత్తుతా ఉండండి నా చెప్పేది వినలేండి చెప్పారు. సో మీరు ఏం పన్నేరుట మీను ఫ్రై పని ఇచ్చేసారు, మీన్ ఎట్ట పెట్టాలని చెప్పియలేరు. సో మీన్ ఎట్ట పెట్టాలని చెప్పి తిరిట వాళ్ళకి అది ఇక్క బాగుంటుంది నాకు తెలుసా. సో మీరేం పన్నారు, మీరే పోయి ఓ స్కూల్లో చేర్చారు, ఈ స్కూల్లో தான் నువ్వు చదవాలా. அடுத்து మీరే పోయి ఓ కాలేజీలో చేర్చారు, ఈ కాలేజీలో தான் నువ్వు చదవాలా. அடுத்து ఈ పనికి தான் నువ్వు పోవాలా. సో ఏం పన్నారు, అత్తమే మీ స్పూన్ ఫీడ్ பண்ணேసారు, வாழைப்பழானி உரிச்சு செய்யல చేశారు, இதான் నువ్వు பண்ணேன்னு. ஆனால் கடைசியில் ஏன் பண்ணாரு, கடைசியில் నువ్వు పొరుపు రేహాండ ఉంటావు, పొరుపుకు రేస్ నువ్వు పొరుపు ఎత్తి చేయలే నీవు చెప్పించారు. సో మీరు ఒక ఆపర్చునిటీ ఇత్తదానే తెలుసు వాళ్ళు పొరుపుని ఎట్ట కయ్యాలంటారు ఎట్ట పన్నేరు అనేది వచ్చి వాళ్ళ ఒక ఆపర్చునిటీ ఇత్తదానే తెలుసు. அதேதான் இல்ல அவரு குழந்தைகளை பூரா நீங்க நாட்டுக்கோழி மாதிரி வளர்க்கறத விட்டு பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, பிறகு எப்படிங்க அவங்க எல்லாம் பொறுப்பு எடுத்துக்க முடியுங்கிறாரு. இது நான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தானே, எல்லாத்தையும் அவங்களே பண்ணிடுவாங்க, கடைசியில் பொறுப்பும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஜெயம் ரவி படத்துல சொல்ற மாதிரி இருக்கு. அதேதான் எல்லா தப்பையும் நீங்க தான்ப்பா பண்ணீங்கன்னு சரி சந்தோஷ் சுப்பிரமணியன் படத்துல சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் ஆஃபீஸ் போக சொல்லியிருப்பாரு, ஆனால் அவங்க அப்பாவே வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் கால் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவாரு. ஸோ இப்போ சமுதாயத்தில் நிறைய அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். அதுக்காக எல்லார் வீட்லேயும் எல்லாத்தையும் தட்டில் வந்து கொடுக்குறாங்கனாலாம் கிடையாது. ஆனால் முக்கால்வாசி இதில் இதுதான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போலாம் வந்து பேசுகிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகிறோம், வேலையை முடிச்சுட்டு வராங்க, வேலைக்கு முடிச்சுட்டு வந்துட்டு டயர்டில் தூங்கிடுறாங்க. எத்தனை பேர் வந்து அவங்களோட குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, வேலையில் நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்கன்றதையும் சொல்கிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போயிருக்கீங்களா? நிறைய பேர் கூப்பிட்டு போயிருக்க மாட்டோம். ஏன்னா அங்கே போனால் தான் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க என்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டா அவங்க பொறுப்பாக அடுத்து வர பொறுப்புகளை ஏற்கிற மனப்பான்மை வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை தாண்டி யார்ட்டையும் பேசுறது இல்லை. இந்த மாதிரி ஊர் திருவிழாக்களில் வந்தால் தான் இவங்க சித்தியா இவங்க பெரியமாவா என்ற மாதிரி தெரிய வரும். நான் பார்க்குற எல்லாரையும் அத்தன்றுவேன், பார்க்குற எல்லாரையும் மாமான்னு சொல்லிடுவேன். இந்த உறவு முறை இப்படி கூப்பிடணும், இது பண்ணணும், இது எதுவுமே தெரியாது. ஸோ என்ன நினைக்கிறேன், இந்த குடும்ப கட்டமைப்பு வந்து ரொம்ப அடிப்படைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பொருளாதார ரீதியான உறவுகள் முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப இயற்கையாக இருந்தது உறவுகள். ஒருத்தரை இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வீட்டில் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும் போது ஒரு 4-5 பசங்க இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு கஷ்டம்னா இன்னொருத்தங்க பகிர்ந்துப்பாங்க, இன்னொருத்தங்களுக்கு கஷ்டம்னா இன்னொருத்தங்க கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப சுருங்கிடுச்சு. நமக்கு இருவர் நமக்கு ஒருவர்னு சுருங்கினதுனால அந்த ஒருத்தங்க தான் அந்த ஒருத்தங்க தனித்து விடப்படுகிறார்கள் நினைக்கிறேன். இண்டிவிஜுவலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெல்பிங் ஈச் அதர்ன்றது வந்து கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி நான் ரொம்ப முக்கியமாக கருதுறது வந்து என்னன்னா அனுபவங்கள். ஒரு மனிதன் கிட்ட இருந்து வர ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்னென்ன அனுபவங்களை கற்றுக்கொள்கிறான்ன்றது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும் போது அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி நடந்துச்சுடா, இந்த மாதிரி இது பண்ணோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம். பட் அதெல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே அவங்களோட அனுபவங்களை வந்து பசங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அடுத்து வரும்போது ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வரும்போது அதில் ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா அதை எப்படி கையாளணுன்றது வந்து அவங்களுக்கு தெரியல. இல்லை, உங்கள் அனுபவம் என்ன உங்கள் குடும்ப கட்டமைப்புல? எங்கள் குடும்ப கட்டமைப்பு நாங்கள் கூட்டு குடும்பம் தான். பாராட்டுங்கள், கை தட்டுங்க. இந்த காலத்தில் கூட்டு குடும்பங்களா? ஏன்னா மனைவி கணவனே தனித்தனியாக இருக்காங்க வீட்டுக்குள்ள. நாங்கள் கூட்டு குடும்பம் தான். எல்லா முடிவுகளும் சமமாக உட்கார்ந்து அனைவரும் பேசி கலந்தாலோசித்து தான் எடுக்கப்படும். நான் தான் சொன்னேன்ல, தைவா இந்த ஊரில் வந்து இந்த தலைப்பு வேணாம்னு சொன்ன பார்த்தீங்களா? இவர் பாருங்க என்ன சொல்ல, நாங்களாம் கூட்டு குடும்பமாக குடும்ப சமூக கட்டமைப்புல குடும்பம்லாம் வந்து ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது பெரிய விஷயம் தான். இந்த காலத்தில் அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாரும் ஒரே சிந்தனைகளை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ்வது மிக மிக குறைவு. பேசுங்க. அதே தான் இப்போ
இதெல்லாம் தான் முக்கியமான காரணிகள் நினைக்கிறேன். மற்றும் அழுத்தமான வாழ்க்கை முறை, அதுவும் என்னுடைய தலைப்பு, குடும்ப கட்டமைப்பு மற்றும் அழுத்தமான வாழ்க்கை முறை. அழுத்தமான வாழ்க்கை முறை இப்போ நிறைய பேருக்கு இந்த ட்ராவல்லையே டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லைக் இப்போது ஒரு வெளியே போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வர அந்த டிராஃபிக்லேயே பாதி டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, பட் இது எல்லாமே ஒரு பர்சனை மென்டலாக அஃபெக்ட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் நினைப்பது குடும்ப கட்டமைப்பில் மாற்றம் மற்றும் அழுத்தமான வாழ்க்கை முறை தான் இன்றைய இளைய சமுதாயத்தை பொறுப்புகளை ஏற்க தயங்க காரணம் என்று நினைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஏமா இருங்க.